பாதுகாக்கும் சட்டப்பேரவையில் அமலாக்கம் செய்யக்கூடாது என பயங்கரவாத சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்ற பிரேரணையை முன்வைத்து சட்டமாதிபருக்கு ஒரு தீர்மானம் செய்ய வேண்டியிருக்கிறது. பாதுகாக்கிறேன் சொல்லி பிரச்சனைக்குரிய உள்ளூராட்சி மன்றத்தின் எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறோம். காணி விடுவிப்புக்கு எதிராக போராட்டம் செய்ய தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தவிர்த்து தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தவிர கவன நாடகம் இந்த அரசிடம் காணப்படுது. தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற உறுப்பினர்களும் தமிழர்கள் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் எனவும் தற்போது அரசினால் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அமுல்படுத்தப்படக்கூடாது எனவும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது தவிசாளரால் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் தற்போது அரசினால் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்துக்கு எதிரான பிரேரணை சபையில் முன்வைக்கப்பட்டது. குறித்த தீர்மானத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் ஏனைய உறுப்பினர்களின் ஆதரவுடன் பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. கொண்டு வர வேண்டாம் நாங்கள் சட்டமாதிபருக்கு ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டியிருக்கும். ஏனென்றா இவ்வாறான ஒரு நிலை இது முற்று போராட்டங்களை நசுக்கிறது, எங்களுடைய உரிமைகளை நசுக்கிறது. தனியார் தமிழ் மக்களுக்கு மட்டுமில்லை, சிங்கள மக்களுக்கும் இதான் பிரச்சனை. கருத்துக்காக மாறி வந்த அரசாங்கத்தில் இருக்கிறவே அது சொல்லுங்க எதிராக இருக்கிறாங்களா நசுக்கிற வேலையா இருக்கு. அரசாங்கத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லி கொண்டு வர சட்டத்துல இதுல உங்களுக்கு மாற்றி கருத்து இருக்கா? அறநிலைய போராட்டம் மாதிரி இன்னொரு போராட்டம் நடக்காமல் ஒரு பாதுகாக்கிறதுக்காக இன்னும் கூடுதலான ஒரு அதிகார சட்டத்தை கொண்டு வருகிறது. இது வந்து எங்களுடைய அதாவது குறித்தபடியா எங்கள்ட பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல, பாராளுமன்றத்தால் நடைமுறைப்படுத்தப்படுற விடயம். ஆனால் எங்கள்ட உள்ளூராட்சி மன்றத்தின் எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்கேன். நாங்கள் எங்கள்ட காணி விடுவிப்புக்கு எதிராக போராட்டம் செய்ய சில வேலை பயங்கரவாத சட்டத்துக்குள்ள அதுக்கு மேலான சட்டத்துக்குள்ள கைது செய்யப்பட்டார். உதாரணமா இப்ப அண்டையன் கைது போராட்டத்தில் ஈடுபட்டாக்களை கைது செய்ய அதை பிடிஐ கொண்டு போயிருக்கார். ஏன்னா காணி உரிமையாளரான சாவியதுக்கு 5 வழக்கு, தங்க காணியை முடிவு சொல்லி போராடுறவர்களுக்கு எதிராக 5 வழக்கு. இன்னைக்கு அது வேற விதமான காணி வண்டி இல்ல பாடு உரிமையாளர் எல்லா உரிமையாளரோட ஆயிடுச்சு. இந்த இடத்துல இன்னும் 3 தடவைக்கு மேல இதுக்கான ஒரு சரியான ஒரு முடிவு சரி. அதுக்கான ஏற்பாடு நடக்குது, லீகலியா நடக்குது. சட்ட ஏற்பாடுகள் சில விடயங்கள் நாங்கள் ஒழுங்கு முறையாக காணொலியா இந்த பயங்கரவாதத்திலிருந்து உற்சாக ஒழிக்கொண்ட வாக்குறுதி தான் வாங்கி வந்தது இந்த அரசாங்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனா இந்த புதிய பயங்கரவாத தினத்தை நீக்க வேண்டும், அதை புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லியும் நாங்கள் ஒரு தீர்மானம் நீங்க தேசிய மக்கள் சக்தி ஆக்கலைங்க தேசிய மக்கள் சக்தி அப்படி வாக்கெடுப்பு கொடுக்கும். இத்தனை பேர் வாக்கு வச்சு இத்தனை பேர் வாக்கு மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தவிர சரி ஏனைய இது பயங்கரவாத சட்டத்தின சபைக்கு முன்னமே இருந்தது. இப்பதான் இந்த பயங்கரவாத சட்டத்தின கடந்த கால சபையில என்னங்க எதிரான தீர்மானம் இல்ல இல்ல அப்ப அப்ப இருக்கல பயங்கரவாத நீக்கிறது அதுக்கு பதிலாக
வந்தது. அப்ப இல்ல, பயங்கரவாதத்துல நாங்க ஒரு வெளியே UN மீட்டிங் ஆளதான் அதான் சொல்றேன். நாங்க இந்த கவர்மெண்ட் கொண்டு உங்களை விளங்கி இருக்கும். உங்களை விளங்கி இருக்கணும். முன்னின ஆட்சிக்கு வாராக்கள் மாறி மாறி கொண்டிருக்கணும். விளங்கி இருக்கணும். யுஎன்ல இந்த பயங்கரவாத சட்டத்தால கூடுதலாக டவுன் மக்கள் பாதிக்கப்படினோம். இந்த டவுன் மக்கள் எல்லாம் சிங்கள இளைஞர்கள் பாதிக்கப்படினோம் என்று யுஎன்ல வைக்கிறவே இருக்கு. இது நீக்கப்பட வேண்டும் என்றுதான் சபையில் மனுமிதாவை கொண்டு எல்லாருமே இருக்கு. அவ்வாறான அதுக்கு பதிலாக சொல்றகள் வாக்குதான் இதை முன்னே இருந்த அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு அந்த சட்டத்தை நான் திரும்ப கொண்டு வரதுக்கான முயற்சி கேட்கிறேன். இது கேட்கிறேன். உங்களுடைய கட்சியாக கேட்கறதுல இருந்து காலி மட்டும் செய்தது. அப்ப விளங்கணும் என்னன்னா இது ஆட்சியில இருந்து ஆட்சியாளர் காலத்துக்கு காலம் ஆட்சியாளர் மாறல. நீண்ட காலம் ஒரே பரவலைய ஆட்சியாளர் இருந்தவன் இப்பதான் ஒரு புதிய கட்சி வந்திருக்கு. ஆனால் அவைக்குத்தான் நாங்கள் சொல்றோம் இந்த சட்டம் வேண்டாம். அதுக்கான எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கிறோம். உங்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் நாங்கள் சொல்லல. இந்த கட்சியாக வந்தால்தான் நாங்கள் சொல்றோம் இந்த சட்டம் வேண்டாம். இந்த சட்டம் புது சட்டம் வேண்டாம். பயங்கரவாத சட்டம் வேண்டாம். சரிதான். அதான் நீங்க தனிப்பட்ட தெரியல நாங்க வந்து தெளிவான விளக்கத்துக்கு தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். உங்களை கணக்கு நான் நாங்க வந்து தமிழராக அந்த பயங்கரவாத சட்டத்தால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்ப இதுல என்ன சொல்ல வரேன்னு சொன்னா இப்ப தேசிய மக்கள் சக்தியில இருக்கிற உறுப்பினர்களும் தமிழர்கள் தான். இதை கொண்டு விலகி கொள்ளணும். திருப்ப அடுத்த அரசாங்கம் மாறி இவ எலெக்ஷன்ல இருந்து வெளியில போயே இல்ல. இதே சட்டம் இவைக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி சரி இருங்க. பாதுகாக்கும் சட்டவிரைவில் அமலாக்கம் செய்யக்கூடாது என பயங்கரவாத சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்ற பிரேரணையை முன்வைத்து முன்வைக்கப்பட்டதுண்டு. அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவிரைவில் அமலாக்கம் செய்யக்கூடாது என்பதனையும் தற்போது நடைமுறையில் காணப்படும் பயங்கரவாத சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்பதையும் சபை ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்படும் என கேட்டதுக்கு நாங்கள் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தவிர்ந்த ஏனையோர் எல்லோருமே அந்த சட்டத்திலே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதை அங்கீகரித்து இருந்தார். குறித்த விடயம் அமலாக்கம் செய்தல் நீக்குதல் என்பது உள்ளூராட்சி மன்றத்தின் அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனாலும் இது எங்களுடைய பாராளுமன்றத்தின் தொடர்பு என்பதை நாங்கள் அறிவோம். ஆனாலும் எங்களுடைய எதிர்ப்பினையும் மக்களுடைய எதிர்ப்பினையும் எங்களுடைய பிரதேச சபையும் தெரிவிக்கின்றது என்ற அடிப்படையில் தான் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக ஒழிப்போம் என்ற வாக்குறுதியினை, அதாவது இந்த அரசாங்கம் அந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது பயங்கரவாத சட்டத்தினை முற்றாக ஒழிப்போம் என்ற வாக்குறுதியை மக்களுக்கு வழங்கி அதன் மூலம் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் என்ற பெயரில் நடைமுறையில் காணப்படும் பயங்கரவாத சட்டத்தை விட மிக மோசமான ஒரு பயங்கரவாத சட்ட விரைவினை முன்வைத்துள்ளது. குறித்த சட்டம் மூலம் சர்வதேச சட்டங்களுக்கு முழுமையாக இணங்கவில்லை. இதனால்தான் சர்வதேச நாடுகள் இந்த சட்டத்தை நீக்குமாறும் புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்கும் தடை செய்ய வேண்டும் எனவும் கூறி வருகின்றன. மாற்றம் அமைக்கப்பட வேண்டும். அந்த சர்வதேச சட்டத்தில் முரணாக காணப்படுவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் விசேட அறிக்கையாளரும் கவலை வெளியிட்டிருக்கார். பத்திரிகைகளையும் ஊடகங்கள் ஊடாக அந்த யார் இந்த நிலையை சுருத்த சட்ட விரைவாக ஆலோசனை பொதுமக்கள் 2ஆம் தேதிக்கு முன்னம் சமர்ப்பிக்கலாம் என்ற தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கரசன நாணயக்காக கூறினார். இந்த அடிப்படையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இச்சபை மக்களுக்கு இடர் ஏற்படுகின்ற விடயங்கள் கொண்டு வரப்படும் முன்பு அதற்கு எதிராக கண்டன குரல் எழுப்ப வேண்டிய மக்களின் எண்ணங்களை பிரதிபலிப்பதாக நாம் இருக்க வேண்டியது மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் நமக்கே உரித்தான கடமையாம். அப்பயங்கரவாதத்தில் இந்த அரசை பாதுகாக்கும் சட்டவிரைவில் அமலாக்கம் செய்யக்கூடாது என்பதை இச்சபை ஏகமனதாக தீர்மானிக்கப்படும் என கூறப்பட்டதுக்கு இணங்க
இன்றைக்கு எங்களுடைய ஏனைய எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்த போதும் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் அது தங்களுடைய எதிர்ப்பினையும் நாங்கள் ஆதரவில்லை நாங்கள் அத்துறை சட்டப்பேரவையினை அமல்படுத்தக்கூடாது என்று எழுகின்ற எதிர்ப்பலைகளுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு குறித்த புதிய சட்டமன்றத்தை கைவிட்டு பழைய பயங்கரவாத சட்டத்தினை அப்படியே தொடர்ந்து சொல்லக்கூடிய கவட நாடகம் இந்த அரசிடம் காணப்படுது. இந்த கவட நாடகம் கூட கடந்த காலங்களில் இந்த பயங்கரவாத சட்டத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்ட சிங்கள மக்கள் அல்ல சிங்கள கட்சி என்ற அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி அதாவது அப்போது இந்த ஜேவிபி அரசும் இந்த சட்டத்தினால் கூடுதலாக பாதிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஆட்சி வீடம் ஏறியவுடன் அவர்களும் தமிழ் மக்களுடைய குரலை நசுக்கிற சட்டமாகவே தான் இந்த பயங்கரவாத சட்டத்தை எதிர்நோக்கிறார். அதை விடுத்து தமிழ் மக்கள் மட்டுமல்ல சிங்களவரையும் குறிப்பாக பதவியில் இருக்கும் ஜேவிபி அரசாங்கத்தின் அன்றைய காலங்களில் பல கொடுமைகளை புரிந்துள்ள பயங்கரவாத சட்டத்தை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை சபை ஏகமனதாக தீர்மானிக்கப்பட கேட்டதற்கு நாங்கள் எங்களுடைய பிரதேச சபையினுடைய தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் தவிர்த்து ஏனையவர்கள் இந்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த நீக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து இன்றைய தீர்மானம் முன்மொழியப்பட்டது.